அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். அதாவது மீன மனையில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ மேச மனையில் வந்து ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். எதுவரைக்கும் இருக்க போகிறார்னா 20/6/2026 வரை மேச மனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருந்து பலனை தரப்போகிறார். செவ்வாய் என்னாலே நமக்கு ஞாபகத்தில் வருவது நிலம் சார்ந்த விஷயத்தில் அந்த நிலக்காரக கிரகம் செவ்வாய் பகவான், சகோதர காரக கிரகம். அதே சமயத்தில் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர் இந்த செவ்வாய் பகவான். கோபப்படுறது, ஆக்ரோசப்படுவது, வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். ஸோ அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 28/5/2026 வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அதே போல் 15/6/2026 வரை பரணி நட்சத்திரத்திலும், அதற்கப்புறம் 20/6 வரை மேசத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணி பலனை தரப்போகிறார். அப்போது இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன்? இதுவரை செவ்வாய் பகவான் மீன மனையில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இப்போ மேசத்தில் போய் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். எதுவரை இருக்க போகிறார்னா 20/6/2026 வரை மேசத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம். அந்த செவ்வாய் யாருன்னா உங்கள் ராசி அதிபதி, அதே சமயத்தில் 6க்குரியவன். அப்போ ராசி அதிபதி வலுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் நினச்சது செயல்படுத்தணும் அப்படிங்கிற இது இருக்கும். உங்களுக்கு ஒரு தனித்துவம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு தனி புகழை அடையக்கூடிய தன்மை, இதுவரைக்கு நடக்காத, அதை செயல்படுத்த முடியாத, முயற்சி எடுத்து அது சக்ஸஸ் கொடுக்காத நிகழ்வுகள் இந்த காலத்தில் நிகழ்த்தி காமிப்பீங்க. தன்னம்பிக்கை பெருகும். ராசிநாதன் வலு, பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாம், எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கும். அப்படியே கொஞ்சம் டல்லாக இருந்தவங்க கூட இப்போ ஒரு வேகம் எடுப்பாங்க. செவ்வாய் என்பது வேகக்காரகன். வேகமாக செயல்படணும், துணிச்சலோடு செயல்படணும். கோபமும் வரும், ஆக்ரோஷமும் வரும், நல்ல விஷயத்துக்காக. ஸோ இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன். யாருக்கு? இந்த விருச்சிகத்துக்கு. அதாவது தன்னை பற்றிய, தனக்கு வேண்டியவைகள், தனக்கு தான் நினைக்கக்கூடிய செயல்பாடுகளை திருப்திகரமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் 6க்குரியவன் அல்லவா, கடன் 6ஆம் இடத்துல இருக்குது. நீங்கள் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க, உங்களை தேடி கடன் வரும். எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும். ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அப்போ கடனை பற்றிய என்ன ஓட்டங்கள் உங்கள் மனசில் ஓடும்? ஒன்றும் கடன் அடைக்கணும், இல்லை கடனை வாங்கணும். அந்த கடன் என்கின்ற பேச்சு உங்களிடமோ உங்கள் குடும்பத்தார், அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒரு பேச்சு வராமல் கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு. இப்போது யாரெல்லாம் அந்த எதிரி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கீங்க, அங்கே போய் உட்கார்ந்து பார்க்க போகிறீங்க. எதிரிகளை ஒரு வழி பார்த்துடலாம். யார் நமக்கு இது வரைக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களையே ஒரு வழி பார்த்துடலாம். அந்த எதிரிகளை வெற்றி அடையக்கூடிய, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எதிர்ப்பு இருந்தது, பகை இருந்தது, பார்த்துக்கலாம். வம்பு வழக்கிலிருந்து வெளியில் வரணும். இருக்குது, பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான, அல்லது வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உண்டான, அல்லது அதிலிருந்து வெளிவரணும், எப்படியோ ஒன்று அந்த வழக்கிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். நீங்கள் போய் 6ஆம் இடத்துல இருக்கிறீங்க, ஹெல்த்தை கேர் எடுத்துக்கணும், ஹெல்த்தை சரி செய்வீர்கள். உங்களுக்குள்ள பிரச்சனைகள், ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு அமைகிறது. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம்
நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கும், நல்ல இடத்துல போய் செய்யக்கூடிய, அதாவது சரி செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கும். இல்லைனா கூட ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். ஹெல்த் நமக்கு இம்பார்ட்டன்ஸ், வருடத்துக்கு ஒரு முறை செய்யணும். இந்த மாதிரியான எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக தோன்றும். எதுவுமே இல்லைனா கூட ஒரு செக் பண்ணிக்கலாம், ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு பாவனை தெரியுது அப்படிங்கிறது உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விருச்சிகத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சரியாக 28/6/2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அஸ்வினிங்கிறது கேது 10ல் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டம் தொழிலை பற்றி, வேலை பற்றி, வியாபாரத்தை பற்றிய அந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஞானம், அதாவது ஏன் இது நடக்குது, எப்படி சரி செய்வது, இந்த ஞானங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் அறிவார்ந்த ஞானங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். கேதுங்கிறது கண்டிப்பாக ஆன்மீக எண்ணங்களை தூண்டும். கண்டிப்பாக, ஏன்னா ராசிநாதன் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீகத்தில் கலந்து கொள்வது அல்லது ஆன்மீகத்துக்காக செலவு செய்வது, தான தர்மங்களை செய்வது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 10ஆம் இடத்தில் இருக்கிறனால வெளிநாடு, வெளி மாநில, அந்நிய தேசத்தினுடைய தொடர்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அந்நிய மதத்தினர் அல்லது வெளிநாட்டு நண்பர்கள் கிடைக்க பெறுவார்கள். உங்கள் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு கேஸ்ட்டு அல்லது வெளிநாடு, ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய தன்மை. தொழிலில் இருந்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, வெளியில் போகிறது, அந்த தொழில் ரீதியாக ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லபடியாகவே நடக்கும். ஆனால் என்ன, செவ்வாயை கேதுவோடு இருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா கலத்திர காரக கிரகமான அந்த செவ்வாயின் மேலே கேது போகிறதுனால அந்த மன கஷ்டங்கள் வராமல் பார்த்து கொள்வது இந்த விருச்சிகத்துக்கு சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். எந்த காலகட்டம் அப்படின்னா 29/5/2026 15/6/2026 வரை. ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பரணி அப்படிங்கிறது கண்டிப்பாக சுக்கிரன். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அப்போ ராசி அதிபதி சுக்கிரன், ராசின்னா நீங்கள் 7ஆம் அதிபதி. அப்போ திருமண வாய்ப்புகள் இந்த விருச்சிகத்துக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை, இசைவு கொடுக்கக்கூடிய தன்மை, செட் ஆகக்கூடிய தன்மை, உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி இணைவு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பெயர்ச்சிக்கு அப்புறமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா குரு பெயர்ச்சி நடக்குது. இது வரைக்கும் 8ஆம் இருந்த குரு பெயர்ச்சி இப்போ 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள், சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ உங்கள் சகோதர சகோதரிகளுக்கோ இரத்த பந்தங்களுக்கோ நடக்கக்கூடிய, அதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய, அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு. அப்போ செவ்வாய் சுக்கிரன் 7ஆம் அதிபதி. அப்போ கூட்டு தொழில் இருக்கின்ற கூட்டாளிகள் அல்லது கணவன் மனைவி அல்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சுக்கிரனுங்கிறது கலைத்துறை. அப்போ கலைத்துறையில் ஈடுபாடு கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு கலைத்துறையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது அது நல்லா இருக்க போகுது. சுக்கிரன் 12க்குரியவன், வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. முதலீடு பண்ணணும் என 12 அப்படிங்கிறது முதலீடை குறிக்கும். அப்போ முதலீடு பண்ணணுங்கிற எண்ணங்களே உங்கள் மனசில் தோணும். நம்முடைய ஃப்யூச்சருக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த வீட்டுக்கு காரக கிரகம்.
செவ்வாய்ங்கிறது நிலம். அப்போ நிலம் வீடு கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு இடத்த வாங்கி போடுறது அல்லது வீடு கட்டுறது, கட்டின வீட்டை வாங்குறது அல்லது வீட்டை வாங்கி வாடகைக்கு விடுவது, ஸோ அதனால் வருமானங்களை அடைவது, ஸோ இந்த மாதிரியான வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய, அதாவது பரணி நட்சத்திரத்தில் செயல்படக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக இது நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, செவ்வாய் பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். கிருத்திகை அப்படின்னா சூரியன். அப்போ இது எப்போ நடக்குதுன்னா 16/6/2026 அப்புறம் நடக்குது கிருத்திகை. அப்போ கிருத்திகை சூரியனுங்கிறது உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி. அப்போ அவர் எங்கே இருக்கார்? 7ஆம் இடத்தில் இருக்கார், உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போ கண்டிப்பாக சூரியனை போல இருக்கக்கூடிய பதவி கிடைக்கக்கூடிய, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, அரசாங்கத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குது. ஸோ 10ங்கிற தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இட மாற்றம், இதெல்லாம் ஏன்னா 1-10 கனெக்ட் ஆகுது. நீங்கள் தொழில், அப்போ தொழிலை பற்றிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அல்லது தொழிலில் சில டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போ சூரியனுங்கிறது தகப்பன் தொழில், தகப்பன் சார்ந்த விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டது, ஒரு தலைமை பதவி அடையக்கூடிய தன்மை. சூரியனுங்கிறது அரசாங்கம், சூரியனுங்கிறது அரசு, சூரியன் அரசியலில் ஈடுபடக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகத்துக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். ஸோ நல்ல செய்திகள், குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு இதுவரைக்கும் நடக்கலைங்கிறது நடந்துருச்சு, அதனால் ஒரு இன்ப சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுமா? இந்த 2026 எப்படி இருக்க போகுது? உங்களுடைய கொடுப்பினை என்ன? சொந்த தொழிலா வேலையா? அப்போது சொந்த தொழில்னா எப்போ நமக்கு செய்யக்கூடிய கொடுப்பினை இருக்குது, வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ +2 படிச்சுட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்க போகுது? 2026 எப்போ எனக்கு திருமணம் நடக்க போகிறது? எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.